வணக்கம். தின அறிவு செய்திகள். நெல்லை தனியார் ஹோட்டலில் சுமங்கலி திட்டம் எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் நவஜீவன் டிரஸ்ட் நலன் அவர்கள் கலந்து கொண்டு கலந்த நோக்கம் குறித்து பேசினார். பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கணக்கான குழந்தைகளும் பெண்களும் இந்த வேலைக்காக ஒர்க் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% குழந்தைகள் 15% 15 வயதுக்கு குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒர்க் ஃபோர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 15 to 18 years. 15 to 18 years ஏஜ் குரூப் தான் 15 வயதில் இருந்து 18 வயது வரை உள்ளவர்கள் தான் ஜவுளித்துறையில மாத்திரம் அல்ல, எல்லா துறையிலும். ஏன்னா நம்ம நாட்டு சட்டத்துல ஒவ்வொரு சட்டமும் குழந்தையுடைய வயதை ஒவ்வொரு விதமா போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா, நம்ம நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா என்ற ஒரு நாடு, இந்தியா என்ற ஒரு கண்ட்ரி, இந்தியா என்ற ஒரு தேசம், குழந்தைகள் யாருன்னு தெளிவா சொல்ல தெரியல. குழந்தைகள் என்பவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே நாங்க ஒரு 10,000 பேரை ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து என்ட்ரில் பண்ணோம். 6 மாசம் சொன்னவங்க இருக்கிறாங்க, 18 வயசு சொன்னவங்க இருக்கிறாங்க, 3 வயசு சொன்னவங்க இருக்கிறாங்க. பால்குடி மறக்க வரை குழந்தை நிர்ணயம் செய்யாத வரைக்கும் பிரச்சனைக்கு ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் என்னது ரிஜெக்ஷன் ஆஃப் தி ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை என்பது எங்க ஊர்ல அப்படி இல்ல. இன்னும் அரசு அதிகாரிகள் இவங்க என்சிஎல் இருக்கிறாங்க, பல்வேறு துறை சேர்ந்தவர் இருக்கிறாங்க. முதல்ல என்னன்னா ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது, பல்வேறு இடங்கள்ல பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை பத்தி நீ பேசினா யூ பி பனிஷ்ட். பிரச்சனையை பத்தி யாராவது அரசு அதிகாரிகள் பேசிட்டா முதல் தண்டனை என்ன? தண்டிக்கப்படுவார்கள். தண்டனையுடைய வடிவம் கேஸ் மாறும். நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தைகள் என்பவர்கள் யார் என்பதை சரியாக சொல்ல தெரியாத ஒரு நாட்டினால் அந்த பிரச்சனையை இருக்க முடியுமா அப்படிங்கிறதுடைய கேள்வி. அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த மில்லு வேலை, ஒரு காலத்துல ஆர்மி மில்ல வேலை பார்த்தா 5 பவுன் 10 பவுன் ஜாஸ்தி பவுன் மாப்பிடுச்சு. நான் கேட்ட விஷயம் என்னன்னா கோயம்புத்தூர் லட்சுமி மில்ஸ்ல அரசு வேலையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு லட்சுமி மில்ல வேலை செஞ்ச காலகட்டங்கள்லாம் இருக்குது. அதற்கு காரணம் ஒரு காலத்துல அந்த அளவுக்கு தொழில் நல்லா நடைபெற்றிருக்குது. அதுல வேலை பார்த்தவர்களுக்கு ஒரு சரியான ஊதியம், சரியான மதிப்பு, அவர்களுக்கு என்ன ஒரு தொழிலாளர் ரீதியான விஷயம் கிடைக்க வேண்டுமோ அனைத்தும் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு இருந்திருக்குது. ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமான நிலைமை மாறிவிட்டது. அது ஒரு நவீன கால கொத்தடிமை திட்டம், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தன்மை, பாலியல் ரீதியான தொந்தரவு மற்றும் கொடுமைகள், மோசமான வாழும் சூழல். நம்ம குழந்தைக்கு என்ன வீட்டுல பாய் போட்டு படுத்திருப்போம், அங்க ஒரு சின்ன காட்டை போட்டு மேல ஒரு ஃபேன் ஓடிச்சுன்னா நம்ம ஊர் குழந்தைகளுக்கும் நம்ம ஊர் குடும்பத்தாருக்கும் பெரிய ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு. திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய பெண் குழந்தைகள், குறிப்பாக 18 வயசுக்கு கீழே உள்ள நிறைய குழந்தைகள் மில் வேலைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கே அவங்க அங்கீகரிக்கப்படாத தொழிலாளர்களாக பணி செய்கிறாங்க. சரியான கூலி கிடைக்கிறதில்ல, சரியான ஓய்வு கிடைக்கிறதில்ல, அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது. இந்த மாதிரி நிலை கிராமங்கள் தூரம் இப்போது பரவி கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எல்லா குழந்தைகளுக்கும் 18 வயது வரை கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கல்வி உரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய சட்டங்களையும் பயன்படுத்தி இந்த மில்லுக்கு தொடர்ந்து செல்லக்கூடிய குழந்தைகளை தடுத்து நிறுத்தி அவர்களை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய, அவர்களுக்கு இதர தொழில்களில் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்களிலே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில நடைமுறைகளை எடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய இதர சலுகைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து, குறிப்பாக இந்த பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 18 வயதிற்கு கீழுள்ள குழந்தைகள் எந்த குழந்தையும் மில் வேலைக்கு அழைத்து செல்லக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. இதிலிருந்து வரக்கூடிய சில முடிவுகளினுடைய அடிப்படையிலே தொடர் நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். நலன், டைரக்டர், நவஜீவன் டிரஸ்ட்.